அத்திமரம் பாருங்கள், முதல்ல இலையெல்லாம் இல்லாமல் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு காய் தான் வந்துச்சு. இப்போ எவ்வளோ அழகாக அதில் இலையும் வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. இன்னும் அடுத்த மாதம்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக மரம் நிறைய இலைகளோட இருக்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அத்திமரம் பாருங்கள், பழம்லாம் மேலே தெரியுதா. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலையோட பார்க்க அழகாயிட்டாங்க பாருங்கள். அத்திப்பழம்லாம் இருக்குது. இதோட இன்னொரு அத்தி மரத்தில், அந்த மரத்தை விட இந்த மரத்தில் தான் நிறைய காய் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா. சூப்பராக பிடிச்சிருக்குல்ல. ஆனால் இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் விழ ஆரம்பிச்சிருச்சு கீழே. மரத்துல எல்லாம் பாருங்கள் இலை நல்லா வந்துருச்சு. ஆனால் இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சா மரம் ஃபுல்லாக இலைகளோட பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பாங்க. அத்தி மரம் பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு. இங்கே ஒரு லேடி பர்க் இருக்குது பாருங்கள், தெரியுதா. கீழே விழுந்துருச்சு. அத்திப்பழம்லாம் நல்ல பெருசாகிட்டாங்க. இதுவும் ஆப்பிள் மாதிரியே தான். மிட் ஆஃப் ஆகஸ்ட் இல்லைன்னா ஜூலை எண்டில் சூப்பராக சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. ஜூலை 15 ஆச்சு. நம்ம அத்திமரம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. காய்கள்லாம் பழுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் மேலெல்லாம். எல்லாம் கொத்து கொத்தாக எல்லாத்துலேயும் நிறைய வந்துடுச்சு. இன்னும் ஆப்பிள் மாதிரியே தாங்க. 1 மாதம் இல்லைன்னா எண்ட் ஆஃப் ஜூலையில் நமக்கு சூப்பராக அத்திப்பழம் கிடைக்கும். மேலெல்லாம் ரீச் பண்ணவே முடியாத இடத்துல நிறைய இருக்குது. நல்ல உயரத்தில் நிறைய இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் எல்லாம் நல்ல பெருசாகிட்டாங்க, சூப்பராக ஆயிட்டாங்க. சாப்பிட்ற பக்குவத்துக்கு வந்துட்டாங்க பார்த்தீங்களா. ஒன்று எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஸோ இந்த எவ்வளோ இருக்குது பாருங்கள். நம்ம பறித்து ஃபுல்லாக சாப்பிட்டாலும் நமக்கு நிறைய மிச்சம் ஆகும். மரம் நிறைய காய் பிடிச்சிருக்கு. அந்த இடத்துல நம்மளால் ரீச் பண்ணவே முடியாது. பட் மேலே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல. இப்போது இது உள்ளே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக பறிச்சிட்டோம். என் கையில் மஞ்சள், பச்சை மஞ்சள் இடித்ததுனால அது அப்படியே மஞ்சள் இது ஒட்டிக்கிச்சு. இப்போது நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு. உள்ள நல்ல இனிப்பாக தித்திப்பாக சூப்பராக இருக்குது. நம்ம இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலிருந்து எப்படி இலை வந்து, அதுக்கப்புறம் காய்கள் வந்து, அதுக்கப்புறம் இது பழமாகுது, பறித்து சாப்பிட்டு பார்த்தாச்சு. இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.